السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين. கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் பஹ்ரைன் பசாயிர் கல்வி நிலையம் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஃபிக்ஹ் கலை ஓர் அறிமுகம் என்கிற இந்த தொடர் கல்வி வகுப்பிலே நாம் எல்லோரும் இணைந்து பயனடைந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வகுப்பிலே ஃபிக்ஹ் கலை என்கிற இந்த சட்டக்கலை உள்ளடக்கக்கூடிய சட்டங்கள் தொடர்பாக சில முக்கியமான குறிப்புகளை நாம் சுட்டி காட்டியிருந்தோம். பொதுவாக ஃபிக்ஹ் கலை என்று சொல்லும்போது அதிலே சட்டங்கள் பற்றித்தான் அதிகமாக பேசப்படும். அந்த சட்டங்கள் வாஜிப், சுன்னத், ஹராம், மக்ரூஹ், முபாஹ், அதே போன்று ஷர்த், சபப், மானி என்று சொல்லக்கூடிய முக்கியமான இந்த சட்டங்களை அவை உள்ளடக்கியிருப்பதை நாம் பார்த்தோம். பொதுவாக சட்டங்களை எடுக்கிற போது அந்த சட்டங்களை ஆதாரங்களிலிருந்து தான் எடுக்க வேண்டும். இப்போ ஆதாரங்களிலிருந்து சட்டங்களை எடுப்பதற்காக ஃபிக்ஹ் கலையினுடைய ஆதாரங்கள் என்ன, அதனுடைய மசாதிர் என்ன என்பது பற்றி இன்றைய வகுப்பிலே நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். பொதுவாக ஆதாரம் என்பதற்கு அரபியிலே தலீல் என்று சொல்வார்கள். அதனுடைய பன்மை சொல்லாக அதில்லா என்பது காணப்படும். இப்போ ஃபிக்ஹ் சட்டங்களை எங்கிருந்து பெறுதல் என்கிற விஷயத்தில் சட்ட அறிஞர்கள் இரண்டு விதமான ஆதாரங்களை பயன்படுத்தியிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒன்று, எல்லா சட்ட அறிஞர்களும் ஏகோபித்த ஆதாரங்கள், அதில்லா முத்தஃபக் அலைஹா என்று சொல்வார்கள். இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது ஆதாரங்கள், அதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. இந்த ஆதாரங்களை பயன்படுத்தலாமா இல்லையா என்பதில் அறிஞர்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. அவ்வாறு ஏகமனதாக எல்லா ஃபுக்ஹாக்களும், எல்லா இமாம்களும், எல்லா சட்ட அறிஞர்களும் சுட்டிக்காட்டக்கூடிய ஆதாரங்கள் நான்காகும். ஒன்று குர்ஆன், இரண்டாவது ஹதீஸ், மூன்றாவது இஜ்மா, நான்காவது கியாஸ். இந்த நான்கு ஆதாரங்களிலிருந்தும் ஃபிக்ஹ் சட்டங்கள் எடுக்கப்படுகின்றன. இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது, அதில்லா முஹ்தலஃப் ஃபீஹா, கருத்து வேறுபாட்டுக்குரிய ஆதாரங்கள். அதாவது அந்த ஆதாரங்களை சிலர் ஏற்றுக்கொள்வார்கள், சிலர் மறுப்பார்கள். உதாரணமாக கவுலு சஹாபி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதாரம் இருக்கிறது. கவுலு சஹாபி என்றால் சஹாபாக்களினுடைய கூற்று என்பது அதனுடைய அர்த்தமாகும். சஹாபாக்களுடைய கூற்றுக்கள் ஆதாரமாக கொள்ளப்படுமா சட்டங்களை எடுப்பதற்கு என்பதிலே அறிஞர்கள் மத்தியிலே, இமாம்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. சில இமாம்கள், சில ஃபுகஹாக்கள் அதை ஒரு ஆதாரமாக எடுப்பார்கள், வேறு சிலர் அதை ஆதாரமாக எடுப்பதற்கு பின்வாங்குவார்கள். அதே போல அல் ஆதத், அல் உர்ஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதாரம் இருக்கிறது. அதாவது முஸ்லிம் சமுதாயத்தில் காணப்படக்கூடிய வழமைகள், வழக்காறுகள். சில அறிஞர்கள் இதை வைத்தும் சட்டங்கள் எடுக்கலாம் என்று சொல்வார்கள், சிலர் அப்படி எடுக்க முடியாது என்று கூறுவார்கள். அதுபோல ஷரஉ மன் கப்லனா என்று சொல்கிற ஒரு ஆதாரம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்த நபிமார்களுடைய சமுதாயங்களில் இருந்த சட்டங்கள், மார்க்க சட்டங்கள் நமக்கும் ஆதாரமாக அமையுமா என்கிற விஷயம். இதுபோல மஸ்லஹா முர்சலா, இஸ்திஹ்சான், இஸ்திஸ்ஹாப் என்று பல்வேறு ஆதாரங்கள் இருக்கின்றன. இவற்றை சில அறிஞர்கள் ஆதாரமாக எடுப்பார்கள், வேறு சிலர் அதை ஆதாரமாக எடுக்க மாட்டார்கள். எனவே இதை அதில்லா முஹ்தலஃப் ஃபீஹா என்று, கருத்து வேறுபாட்டுக்குரிய ஆதாரங்கள் என்று உலமாக்கள் அடையாளப்படுத்துவார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ஏகோபித்து எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஆதாரங்கள் குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ், இந்த நான்கிலிருந்தும் சட்டங்கள் பெறப்படும். ஃபிக்ஹினுடைய மஸ்தர்களாக
ஆதாரங்களாக இந்த 4 எல்லோரும் பயன்படுத்துவார்கள். இதில் முதலாவதாக குர்ஆனை பொறுத்தவரையில் குர்ஆன் அல்லாஹுடைய கலாமாகும், அல்லாஹ் பேசிய வார்த்தைகள். இந்த குர்ஆன் 114 அத்தியாயங்களை கொண்டது, 6200க்கும் மேற்பட்ட வசனங்களை கொண்டது. இந்த குர்ஆனில் வரலாறு இருக்கிறது, ஈமானோடு தொடர்பான அகீதாவுடைய அம்சங்கள் இருக்கின்றன, அஹ்லாக் தொடர்பான விஷயங்கள் இருக்கின்றன. இவ்வாறு பல்வேறு அம்சங்களை கொண்டதாக அல் குர்ஆன் காணப்படுகிற அதே நேரத்தில் அல் குர்ஆனில் சட்டங்களை பற்றி பேசக்கூடிய வசனங்களும் இருக்கின்றன. இப்போ இது தொடர்பாக சில அறிஞர்கள் ஆய்வு செய்கிறார்கள். சில இமாம்கள் குர்ஆனில் சட்டங்களை பற்றி பேசக்கூடிய வசனங்கள் எத்தனை என்கிற தலைப்பில் ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு பலரும் அந்த ஆய்வில் ஈடுபட்டு ஒவ்வொருவரும் அவர்களுடைய ஆய்வுக்கு ஏற்ப அந்த வசன எண்ணிக்கைகளை குறிப்பிடுகிறார்கள். சிலர் 100 சொச்சம் வசனங்கள், சிலர் 200 சொச்சம் வசனங்கள் என்று ஒவ்வொருவரும் அவருடைய ஆய்வுகளுக்கு ஏற்ப சட்டங்களை பற்றி பேசக்கூடிய வசனங்கள் எண்ணிக்கைகளை கூறுகிறார்கள். இதிலே அதிகபட்சமாக 500 வசனங்கள் அவற்றில் ஃபிக்ஹ் இருக்கிறது, சட்டம் இருக்கிறது என்று சுட்டிக்காட்டுகிறார்கள். அப்போ குர்ஆனை நாம் பார்க்கிற போது குர்ஆனிலே சில விஷயங்கள் நமக்கு வாஜிபாக்கப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கலாம். உதாரணமாக தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் போன்ற சட்டங்கள் குர்ஆனின் மூலம் நமக்கு வாஜிபாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ குர்ஆன் ஆதாரங்களை வைத்து இவை வாஜிபானவை, ஃபர்தானவை என்பதை இமாம்கள் சுட்டிக்காட்டுவார்கள். உதாரணமாக அல்லாஹ் அகீமுஸ் ஸலா, தொழுகை நிலைநாட்டுங்கள், அகீமிஸ் ஸலா என்று சொல்லக்கூடிய வசனங்களை வைத்து தொழுகை வாஜிப், கட்டாய கடமை என்கிற சட்டத்தை உலமாக்கள் சொல்கிறார்கள். அதே போல் ஆத்து ஜக்கா, ஜக்காத்து கொடுங்கள் என்று வரக்கூடிய இந்த கருத்தில் வரக்கூடிய வசனங்களை வைத்து அந்த சட்டங்களை சொல்லுவார்கள். அதுபோல வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா, மக்காவுக்கு ஹஜ்ஜுக்கு போவதற்கு சக்தி உள்ளவர்கள் ஹஜ் செய்வது கடமை என்பதை இந்த வசனத்தை ஆதாரமாக வைத்து சொல்லுவார்கள். அதே போல யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், ஈமான் கொண்டவர்களே உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது என்கிற வசனத்தை வைத்து நோன்பு வாஜிபானது, ஃபர்தானது என்கிற சட்டத்தை சொல்லுவார்கள். அதே போல இன்னும் பல சட்டங்களை குர்ஆனை ஆதாரமாக வைத்து இமாம்கள் எடுப்பதை நாம் பார்க்கிறோம். அதுபோல நீங்கள் இன்னென்ன பெண்களை திருமணம் முடிக்கக்கூடாது என்று அல்லாஹு தஆலா போடக்கூடிய அந்த பட்டியலை ஆதாரமாக வைத்து இவர்கள் மஹ்ரமான பெண்கள், திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்ட பெண்கள் என்கிற அந்த சட்டங்களை இமாம்கள் சொல்லுவார்கள். அதே போல வைதா ஹலல்தும் ஃபஸ்தாது, நீங்கள் இஹ்ராமுக்கு போனால், அதாவது ஹஜ்ஜிக்கு போய் இஹ்ராம் அணிந்தால் அல்லது உம்ராவுக்கு போய் இஹ்ராம் அணிந்தால் நீங்கள் வேட்டையாடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு பிறகு நீங்கள் இஹ்ராமிலிருந்து விடுபட்டால் வேட்டையாடுங்கள் என்கிற வசனத்தை அடிப்படையாக வைத்து வேட்டையாடுதல் என்பது அனுமதிக்கப்பட்ட முபாஹான ஒரு விஷயம் என்கிற சட்டத்தை சொல்கிறார்கள். இப்படி குர்ஆனை ஆதாரமாக வைத்து சட்டங்களை நமக்கு தெளிவுபடுத்துவது என்பதை இமாம்களுடைய ஒரு வழிமுறையாக, ஃபுகஹாக்களுடைய ஒரு வழிமுறையாக நாம் பார்க்கிறோம். ஃபுகஹா என்று சொன்னால் ஃபகீஹ் என்பதனுடைய பன்மை சொல் ஃபுகஹா என்பதாகும். ஃபகீஹ் என்றால் சட்டக்கலை அறிஞர், ஃபுகஹா என்பது சட்டக்கலை அறிஞர்கள் என்பதாகும். இப்போ நம்ம பேசும்போது இந்த வகுப்புகளிலே ஃபகீஹ், ஃபுகஹாக்கள் என்கிற சொற்களை பயன்படுத்தும் போது இந்த கருத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே ஃபுகஹாக்கள் இந்த குர்ஆனை ஆதாரமாக வைத்து சட்டங்கள் எடுத்திருக்கிறார்கள். அதே போல தான் இஸ்லாத்தின் அடிப்படை மூலாதாரமாக காணப்படக்கூடிய சுன்னா சட்டக்கலையின் மிக முக்கியமான ஆதாரமாகவும் அமைந்திருக்கிறது. பொதுவாக சுன்னாவை வலியுறுத்தி அல் குர்ஆன் பேசுகிறது. என்றால் சிலர் இன்றைய காலத்தில் சுன்னாவை மறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதிலே ஒரு கூட்டம் குர்ஆனியூன் என்று சொல்லக்கூடிய கூட்டம், இவர்கள் குர்ஆன் மாத்திரம் போதும்,
சுன்னா அறவே தேவையில்லை என்கிற கருத்தை உடையவர்கள். ஆனால் இவர்களுடைய கருத்து மிக தெளிவான வழிகட்ட இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய கருத்தாகும். குர்ஆனை எடுத்துக்கொண்டால் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சுன்னாவை பற்றி சொல்லுகிறார். உதாரணமாக நீங்கள் பார்த்தால் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சூரத்துல் அஹ்ஸாப் என்கிற அத்தியாயத்தின் 34வது வசனத்திலே வத்குர்ன மா யுத்லா ஃபீ புயூதிகுன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா என்று சொல்கிறார். உங்களுடைய வீடுகளிலே ஓதப்படக்கூடிய அல்லாஹுடைய வசனங்களையும் ஹிக்மத்தையும் நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதே போல சூரத்துல் ஜும்ஆ 2வது வசனத்தில் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, இந்த தூதர் மக்களுக்கு வேதத்தையும் ஹிக்மத்தையும் கற்றுக் கொடுப்பார் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இந்த 2 வசனங்களிலும் ஹிக்மா அல் ஹிக்மா என்கிற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இமாம் ஷாஃபிஈ, இமாம் யஹ்யா இப்னு கதீர், இமாம் கதாதா போன்ற அறிஞர்கள் சொல்கிறார்கள், இந்த இடத்திலே ஹிக்மா என்பதன் மூலம் நாடப்படக்கூடியது சுன்னா என்பதாகும். இந்த சுன்னாவை வஹி கைரு மத்லு என்றுதான் உலமாக்கள் அடையாளப்படுத்துவார்கள். குர்ஆனை வஹி மத்லு, ஓதி காண்பிக்கப்பட்ட வஹி, சுன்னா ஓதி காண்பிக்கப்படாத வஹி. அதாவது குர்ஆன் என்பது ஓதுவது, சுன்னாவை ஓதுவதில்லை, சுன்னாவை வாசிப்பது படிப்பது என்கிற நிலையில் தான் அது இருக்கும். அல்லாஹு தஆலா இங்கே இந்த 2 வசனங்களிலும் சுன்னா என்பதை ஹிக்மத் என்கிற வார்த்தையின் மூலம் அடையாளப்படுத்துவதாக இமாம்களான ஷாஃபிஈ, யஹ்யா இப்னு கதீர், கதாதா போன்ற இன்னும் பல அறிஞர்கள் குறிப்பிடுவதை நாம் பார்க்கலாம். அதே போல சுன்னாவை பின்பற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய நிறைய வசனங்கள் குர்ஆனிலே காணப்படுகின்றன. அதிலே ஒன்று சூரத்துல் ஹஷ்ர் 7வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறார், வமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபஹுதூஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, தூதர் கொண்டு வந்ததை நீங்கள் எடுத்து நடங்கள், இந்த ரசூல் உங்களுக்கு கொண்டு வந்திருப்பதை எடுத்து நடங்கள், அவர் தடுத்தவற்றை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். தூதர் கொண்டு வந்தது குர்ஆனும் சுன்னாவும். அதே போல சூரத்துல் ஹஷ்ர் 7வது வசனத்தில் குல் அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், நபி நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹுக்கும் வழிபடுங்கள், அல்லாஹுடைய தூதருக்கும் வழிபடுங்கள். அல்லாஹுக்கு வழிபடுதல் என்பது குர்ஆனை பின்பற்றுவது, அல்லாஹுடைய தூதருக்கு வழிபடுதல் என்பது சுன்னாவை பின்பற்றுவதாகும். அதே போல சூரத்து நூர் 63வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லும்போது ஃபல்யஹ்தரில் லதீன யுகாலிஃபூன அன் அம்ரிஹி அன் துஸீபஹும் ஃபித்னத்துன் அவ் யுஸீபஹும் அதாபுன் அலீம், அல்லாஹுடைய தூதரின் கட்டளைகளுக்கு மாறு செய்கிறவர்கள் அவர்களுக்கு ஃபித்னா ஏற்படுவதை அல்லது நோவினை தரக்கூடிய வேதனை ஏற்படுவதை அஞ்சிக் கொள்ளட்டும், அதில் எச்சரிக்கையாக இருக்கட்டும் என்று சொல்கிறார். அப்போ அல்லாஹுடைய தூதரின் கட்டளைகள் என்பது தான் சுன்னாவாகும். அல்லாஹுடைய தூதரின் கட்டளைகளுக்கு மாறு செய்யக்கூடாது என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறார் என்றால் அதனுடைய அர்த்தம் சுன்னாவை நீங்கள் பின்பற்றுங்கள் என்பதுதான். அதே போல சூரத்துல் அஹ்ஸாப் 36வது வசனத்தில் وَمَا كَانَ لِمُؤْمِنٍ وَلَا مُؤْمِنَةٍ إِذَا قَضَى اللَّهُ وَرَسُولُهُ أَمْرًا أَنْ يَكُونَ لَهُمُ الْخِيَرَةُ مِنْ أَمْرِهِمْ, அல்லாஹும் அவனுடைய தூதரும் ஒரு விஷயத்தில் தீர்ப்பு வழங்கிவிட்டால், கட்டளையிட்டு விட்டால், அதிலே மாற்றபிப்பிராயம் கொள்வதற்கு முஃமினான எந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ உரிமை இல்லை என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறார். இப்போ அல்லாஹ் தீர்ப்பு வழங்குவது, அல்லாஹுடைய தூதர் தீர்ப்பு வழங்குவது, அல்லாஹ்விடமிருந்து பெற்று அல்லாஹுடைய தூதர் வழங்கக்கூடிய தீர்ப்பு என்பது சுன்னாவை குறிக்கிறது என்பதை நாம் புரிய வேண்டும். அதே போல சூரத்து நிசா 65வது வசனத்தில் ஃபலா வரப்பிக லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனஹும் ثم لا يجدوا في أنفسهم حرجا مما قضيت ويسلموا تسليما, அல்லாஹ் மீது உன்னுடைய ரப்பின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். சுப்ஹானல்லாஹ், உன்னுடைய ரப்பின் மீது சத்தியமாக
அவர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் உண்மை தீர்ப்பு வழங்குகிறவர்களாக அவர்கள் ஆக்குகிற வரை ஒன்று. இரண்டாவது, நீ வழங்கக்கூடிய தீர்ப்பில் எந்த விதமான மன சங்கடமும் படாமல் இருக்கும் வரை. மூன்றாவது, அதற்கு பூரணமாக கட்டுப்படும் வரை உன்னுடைய ரப்பின் மீது சத்தியமாக அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று இந்த 4வது அத்தியாயத்தின் 65வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அல்லாஹுடைய தூதரை தீர்ப்பாளியாக எடுக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதரின் தீர்ப்பு சொன்னார். அதே போல அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்குகிற அந்த தீர்ப்பு, அந்த சுன்னாவில் எந்த மன சங்கடமும் வரக்கூடாது. அதே போல அந்த சுன்னாவுக்கு பூர்ணமாக கட்டுப்பட வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா இங்கே மிக தெளிவாக வலியுறுத்துவதை நாம் காணலாம். அதே போல சூரத்து நிசா 80வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லும்போது, மையுத்தி ரசூல ஃபக்கத் அத்தா அல்லாஹ், யார் ரசூலுக்கு கட்டுப்படுகிறாரோ அவர் அல்லாஹுக்கு கட்டுப்படுகிறார் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். இப்போ ரசூலுக்கு கட்டுப்படுவது என்பது அவர்களுடைய சுன்னாவுக்கு கட்டுப்படுவதை குறிக்கும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இது போன்ற பல வசனங்களிலே சுன்னாவை நாம் ஆதாரமாக எடுக்க வேண்டும், சுன்னாவுக்கு நாம் கட்டுப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மிக தெளிவாக சுட்டி காட்டுவதை நாம் எல்லோரும் கவனத்திலே கொள்ள வேண்டும். எனவே எக்காரணம் கொண்டும் குர்ஆன் மட்டும் போதும் என்கிற நிலைக்கு நாம் வந்துவிடக்கூடாது. குர்ஆனோடு சேர்த்து சுன்னாவும் தேவை என்கிற விஷயத்தை நாம் இங்கே புரிய கடமைப்பட்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய சட்டங்களை பெறுகிற விஷயத்தில், மார்க்க சட்டங்களை பெற்றுக்கொள்கிற விஷயத்தில் குர்ஆன் அதே போன்று சுன்னா ஆதாரங்கள் மிக இன்றியமையாதவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இமாம் இப்னுல் கையிம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த குர்ஆனோடு சுன்னாவினுடைய தொடர்பை பற்றி பேசுகிற போது, குர்ஆனோடு சுன்னாவுக்கு இருக்கிற உறவு என்ன என்பதை பற்றி பேசுகிற போது அவர்கள் 3 விஷயங்களை குறிப்பிடுகிறார்கள். ஒன்று, குர்ஆனில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை சுன்னா மீண்டும் வலியுறுத்தக்கூடியதாக வரும். குர்ஆனில் சொல்லப்பட்ட விஷயங்களை சுன்னா திரும்ப சொல்லி வலியுறுத்தும். இது குர்ஆனில் சுன்னாவில் நிறைய நம்ம காணலாம். உதாரணமாக நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தொழுகை, குர்ஆன் கடமை என்பது குர்ஆனிலும் சொல்லப்படுகிறது, ஹதீஸிலும் சொல்லப்படுகிறது. அதே போல நோன்பு கடமை என்பது குர்ஆனிலும் சொல்லப்படுகிறது, ஹதீஸிலும் சொல்லப்படுகிறது. ஹஜ் கடமை என்பது குர்ஆனிலும் சொல்லப்படுகிறது, ஹதீஸிலும் சொல்லப்படுகிறது. ஜக்காத் கடமை என்பது குர்ஆனிலும் சொல்லப்படுகிறது, ஹதீஸிலும் சொல்லப்படுகிறது. இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். அப்போ குர்ஆனில் சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை ஹதீஸ் மீண்டும் வந்து வலியுறுத்தும். இது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் இடையிலுள்ள தொடர்பின் ஒரு நிலையாகும். இரண்டாவதாக, குர்ஆனிலே சுருக்கமாக சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு விளக்க உரையாகவும் தெளிவுரையாகவும் சுன்னா அமையும். குர்ஆனில் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கும், முஜ்மலாக சொல்லப்பட்டிருக்கும், அல்லது முத்லக்காக சொல்லப்பட்டிருக்கும், அல்லது ஆம்மாக சொல்லப்பட்டிருக்கும். இப்படியான விஷயங்களை சுன்னா தெளிவுபடுத்தக்கூடியதாக வரும். இப்போ உதாரணமாக தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தொழுகையுடைய முழு விபரமும் சுன்னாவில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று குர்ஆனில் சொல்லப்பட்ட அந்த சுருக்கமான விஷயத்தை தெளிவுபடுத்தக்கூடியதாக சுன்னா காணப்படுகிறது. அதே போலதான் ஜக்காத் கொடுங்கள் என்று குர்ஆனில் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய முழு விபரமும் சுன்னாவில் ஹதீஸில் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதுபோல ஹஜ் செய்யுங்கள் என்று குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஹஜ்ஜினுடைய விபரம் எல்லாம் ஹதீஸில் வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அதுபோலதான் குர்ஆனில் பல விஷயங்கள் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கும், அவற்றை தெளிவுபடுத்தக்கூடியதாக சுன்னா வரும். மூன்றாவதாக இமாம் இப்னுல் கையிம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, சில விஷயங்கள் குர்ஆனில் இருக்காது,
ஆனால் சுன்னா அதை புதிதாக சொல்லியிருக்கு. இது சுன்னாவுக்கும் குர்ஆனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விதமான உறவாகும். இப்போ உதாரணமாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்டவர்களுடைய பட்டியலை தருகிறான். அதிலே ஒருவர் ஒரு பெண்ணை திருமணம் முடித்துவிட்டு அவளுடைய தந்தையின் சகோதரியை திருமணம் முடிப்பது கூடாது என்பது சொல்லப்படவில்லை. திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்ட மஹரமாக்கப்பட்ட ஹராமாக்கப்பட்ட பெண்களுடைய லிஸ்ட்டை சொல்லும்போது ஒரு பெண்ணை ஒருவர் திருமணம் முடித்தால் அந்த பெண்ணுடைய தந்தையின் சகோதரிகள், அந்த பெண்ணுடைய மாமி, இவரை அவருடைய கணவன் திருமணம் முடிப்பது கூடாது என்கிற சட்டம் குர்ஆனில் சொல்லப்படவில்லை. ஆனால் ஹதீஸில் தான் இது வந்திருக்கிறது. இப்போ ஹதீஸில் வரக்கூடிய இந்த சட்டம் குர்ஆனில் வரவில்லை என்று யாரும் மறுக்க முடியாது. மறுத்தால் ஒருவர் ஒரு பெண்ணையும் அவளுடைய மாமியையும் ஒரே நேரத்தில் திருமணம் முடிக்கலாம் என்கிற அனுமதி அங்கே வந்துவிடும். அதே போலதான் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிற ஒருவர் இரண்டாவது திருமணம் முடிக்க விரும்புகிறார். அந்த பெண்ணுடைய தாயின் சகோதரிகளை முடிக்கலாமா என்று கேட்டால் இஸ்லாத்தில் கூடாது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இந்த கூடாது என்கிற சட்டம் தாயின் சகோதரிகளை தன்னுடைய மனைவியின் தாயுடைய சகோதரிகள், சாட்சி அல்லது பெரியம்மா என்று நாம் சொல்லக்கூடிய, அல்லது சின்னம்மா பெரியம்மா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்களை திருமணம் முடிக்கக்கூடாது என்கிற சட்டம் குர்ஆனில் இல்லை. ஆனால் அந்த சட்டம் ஹதீஸில் தான் வந்திருக்கிறது. எனவே இவ்வாறாக குர்ஆனில் சொல்லப்படாத சில சட்டங்களை சுன்னா புதிதாக சொல்லி நமக்கு அதனுடைய சட்டத்தை சொல்லும். இப்படி குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் இடையில் உள்ள தொடர்புகள் பற்றி இமாம் இப்னுல் கையிம் அல் ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மிக அருமையாக தெளிவுபடுத்துகிறார்கள். ஆக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சட்டக்கலையிலே மார்க்க சட்டங்களை பெறுவதற்கு, சட்டக்கலை என்று சொல்லும்போது கடந்த ஆரம்ப வகுப்பில் நாம் சுட்டி காட்டினோம் அதனுடைய வரைவிலக்கணத்தை. அல் இல்மு பில் அஹ்காமி ஷரஇய்யா அல் அமலியா அல் முக்தசபா மின் அதில்லத்திஹா அத் தஃப்சீலியா. அல் இல்ம் பில் அஹ்காமி ஷரஇய்யா, ஷரியத் சட்டங்களை அறிவது. அல் அமலியா, அதாவது நம்முடைய நடைமுறை சார்ந்த விஷயங்களோடு தொடர்பான சட்டங்களை அறிவது. மின் அதில்லத்தி தஃப்சீலியா, விரிவான ஆதாரங்களிலிருந்து, விரிவான ஆதாரங்கள். அப்போ அந்த ஆதாரங்கள், சட்டங்களுக்கான ஆதாரங்கள் ஏகமனதாக எல்லா ஃபுகஹாக்களும் எல்லா அறிஞர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஆதாரங்கள். ஒன்று குர்ஆன், இரண்டாவது சுன்னா, மூன்றாவது இஜ்மா, நான்காவது கியாஸ். இந்த குர்ஆனை பற்றியும் சுன்னாவை பற்றியும் சில தகவல்களை நாம் சுருக்கமாக இன்றைய வகுப்பிலே தெரிந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, எதிர்வரக்கூடிய வகுப்பிலே நாம் இஜ்மா கியாஸ் என்பது பற்றி சற்று விரிவாக நோக்க வேண்டி இருக்கிறது. எனவே இஸ்லாமிய சட்டக்கலையில் நாம் சட்டக்கலையின் அல்லது சட்டங்களை பெறுவதற்கான ஆதாரங்கள் என்ற இடத்தில் மிக தெளிவோடு இருக்க வேண்டும். சிலர் பொதுவாக குர்ஆன் சுன்னா மட்டும்தான் என்று சொல்வார்கள். இன்னும் சிலர் வெளிப்படையாகவே இஜ்மா கியாஸ் போன்றவற்றை மறுத்து பேசி வருவதை நாம் பார்க்கிறோம். உண்மையிலே அவர்கள் பேசுவது என்பது அவர்களுடைய அறியாமைக்கான அடையாளமே தவிர அவர்கள் அறிந்து பேசுகிறார்கள் என்ற நிலை கிடையாது. எந்த ஒரு அறிஞரும், அதாவது கியாஸை பொறுத்தவரையில் இமாம் இப்னு ஹஸ்ம் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் மாத்திரம் கியாஸ் என்பது சாத்தியமில்லை என்று சொல்லியிருக்கிறார், ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். அவர் அல்லாத மற்ற இமாம்கள் எல்லோரும் கியாஸை, இப்போ இமாம் அபு ஹனீஃபாவாக இருக்கலாம், இமாம் மாலிக்காக இருக்கலாம், இமாம் ஷாஃபியாக இருக்கலாம், இமாம் அஹ்மது இப்னு ஹம்பலாக இருக்கலாம் ரஹிமஹுமுல்லா, இது போன்று ஏனைய அறிஞர்கள், அதே போல் நவீன காலத்திலே வாழக்கூடிய எல்லா சட்டக்கலை தொடர்பான மாணவர்களும் அறிஞர்களும் இந்த கியாஸை ஏற்றிருக்கிறார்கள். தமிழுலகத்தில் உள்ள முன்னிலையில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் எல்லோரும் ஏற்றிருக்கிறார்கள். ஆனால் சில பேச்சாளர்கள்
அவர்களுக்கு இல்ம் இல்லாத காரணத்தினால் அவர்கள் மதரசாவில் ஓதுகிற காலங்களில் அல்லது ஓதாமல் மார்க்கத்தை அரைகுறையாக படித்த நிலையில் கியாஸ் இல்லை, இஜ்மா இல்லை என்று பேசுவார்கள். இன்ஷா அல்லாஹ் எனவே இது தொடர்பாக சற்று விரிவாக நாம் கலந்துரையாட வேண்டிய தேவை இருப்பதனால் நம்முடைய அடுத்த வகுப்பிலே இஜ்மாவும் கியாஸும் இஸ்லாமிய சட்டத்துறையின் ஆதாரங்களாக கொள்ளப்படுவது பற்றி பார்க்கலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய மார்க்கத்தில் தெளிவான அறிவை நமக்கு தந்து அவன் நலவை நாடிய கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்றைய இந்த வகுப்பை நிறைவு செய்கிறோம். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.